வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி அரைகுறையாகத்தான் கொடுத்தார். அதுவும் தேர்தல் கூட்டணியில் இத்தனை தொகுதிகள் தான் தருவோம், அதில் கையெழுத்து போட்டால்தான் சட்டம் கொண்டு வருவோம் என நெருக்கடி கொடுத்ததாக அன்று கூறியவர்தான் இந்த அன்புமணி. எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்று சொல்லி அதை எங்களை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லலாம். நாங்கள் முழுமையாக கொடுக்கவில்லை, அரைகுறையாக கொடுத்தார். கடைசி நிமிடத்தில் கொடுத்தார். கடைசி நிமிடம் தான் எப்போ தேர்தல் 4 மணிக்கு அறிவிக்கிறாங்க, 1 மணிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார், சட்டம் கொண்டு வர்றார். அதுக்கு என்ன கண்டிஷன்? நாங்கள் இவ்வளோ சீட்டு தான் கொடுப்போம், அதில் கையெழுத்து போட்டால் நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம். அவர் உண்மையிலே இடஒதுக்கீடு வேண்டும், கொடுக்க வேண்டும் நினைத்திருந்தால் 1 மாதத்திற்கு முன்பு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவசரகதியில் நிறைவேற்றப்பட்ட இடஒதுக்கீட்டு சட்டத்தை நீதிமன்றம் ரத்தும் செய்தது. இன்றும் அதே அதிமுகவோடு கூட்டணி போட்டு வன்னியர்களின் நலனை குழி தோண்டி புதைத்திருக்கிறார் அன்புமணி. ஆனால் வன்னியர் நலனுக்காக சட்டப்பேரவையில் இன்றளவும் குரல் கொடுத்து வருகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வ பெருந்தகை எம்எல்ஏ. போதுமான தரவுகளை நீதிமன்றங்களில் கொடுத்து இந்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என அரசுக்கு தொடர் கோரிக்கை விடுத்துள்ளதோடு சட்ட போராட்டத்தையும் நடத்தி வருகிறார் அவர். இதற்காக அவருக்கு வன்னிய மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தங்கள் நலனை குழிதோண்டி புதைத்த அன்புமணி தேவையா, நமக்காக போராடும் செல்வ பெருந்தகை தேவையா என்பதை வன்னிய மக்கள் இப்போது சிந்திக்க வேண்டும். உண்மையின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ்.